கார்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஒர்க் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்ட் வந்து எம்எஸ்பியில் காட்டனை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அதாவது காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கி அதை வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் கார்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட மேஜர் ரோல். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரண்டிடான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரைஸ்க்கு கீழே இந்த பொருளை விற்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அப்படி ஒரு நிர்ணயம் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பி வந்து வச்சிருக்காங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ங்கிறது. அப்போ காட்டனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த எம்எஸ்பியில் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ வெளியே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சப்ளை பண்ணுறதா கார்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட மேஜர் ஒர்க். இவங்க அங்கே அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக 19 பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலே இருக்குது, அவங்க கிட்ட இருக்குது. ஸோ 450 யார்ட்ஸ் கூட மார்க்கெட் யார்ட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், வேற எந்த மூலையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா cottoncorp.org.in அதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9/5 அதாவது May 9 அன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24/5. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் எப்பவுமே வெயிட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் ஆகாமல் போகலாம். ஸோ வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. என்றைக்குமே ஒரு 2 to 3 days பிஃபோர் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் டிவைசஸ் யூஸ் பண்ணால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியேற்றப்படுவீங்க. அது எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். நீங்கள் இதே மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெளியேற்றிடுவாங்க. அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டீடைல்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 வேகன்சிக்கு மட்டும்தான், 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எலிஜிபிள், அதாவது அக்ரி கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அதுலேயும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பொசிஷனுக்கு MBA பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். அதாவது ABMல நீங்கள் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டில் MBA பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பொசிஷனுக்கு எலிஜிபிள். இல்ல நீங்க வந்து BSc அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா BSc அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் JCE அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். ஸோ JCEக்கு 125 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்கு டோட்டலா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஜாபா இருக்கும். ஸோ ஜாப் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரான்ச்சஸ்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆஃபீஸ் ஜாப் ஆக்சுவலா. ஸோ ABMல வந்து பாத்தீங்கன்னா நீங்க MBA பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் BSc அக்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா JCE அப்ளை பண்ணலாம், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ். இது ஆக்சுவலா ஃபீல்டு ஒர்க், நீங்க வந்து ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதர் 2 போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது, அதாவது அக்ரி கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஆக்சுவலா 10% வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா EWS வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிருக்காங்க, அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு. நீங்க ஒரு வேளை வந்து எந்த ஒரு ரிசர்வ் கேட்டகரியிலும் வரல, பட் வந்து அதாவது SC ST OBC இந்த மாதிரி எந்த ஒரு ரிசர்வ் கமிட்டிலுமே நீங்க வரல, ஆனா வந்து உங்களோட ஆனுவல் இன்கம், ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னா நீங்க வந்து EWSல அப்ளை பண்ணி நீங்க உங்க ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து 5 ஏக்கருக்கு லேண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது, அப்புறம் உங்களோட ரெசிடென்ஷியல் ஃபிளாட் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. அது கீழே நீங்க வரீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. வந்தீங்கன்னா நீங்க EWS வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன போஸ்டிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன பே ஸ்கேல் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இருக்க போது ஜஸ்ட் வந்து பேசிக் பே, இதுதான் வந்து மொத்த சம்பளம் கிடையாது. 1,20,000 வரைக்குமே வந்து மேக்ஸிமம் இருக்க போது. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு பிகினராக ஜாயின் பண்ணீங்கன்னா 30,000 உங்களுக்கு வந்து இது மட்டும் பேசிக் பே மட்டும் வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு அலவன்ஸ்ல சேர்த்து அரௌண்ட் ஒரு 50K வந்துடும். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பொசிஷனுக்கு, இல்லை நீங்கள் JCE பொசிஷன் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற பொசிஷனுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா பேசிக் பே 22,000 இருக்கும். உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 35,000 to 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னேண்டில் கிடைக்கும். நீங்கள் அலவன்ஸ்லாம் சேர்த்து அக்ரி முடிச்சுட்டு AFO ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா AFOக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AFOட சின்ன லெவல் தான் JCE மாதிரி. ஸோ JCEயோட எக்ஸாம் டிஃபிகல்ட்டியுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு AFO அளவுக்கு ரொம்ப ஸ்டஃபாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அண்ட் சர்வீஸ் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக 3 வருஷம் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆர்எல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் வெளியிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 3 மாத சம்பளத்தை பே பண்ணிட்டு போகணும். இது ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இன்னைக்கு காமனாக போச்சு. நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் லைன் போனாலுமே உங்களுக்கு சர்வீஸ் பாண்டுங்கிறது இன்னைக்கு ஒரு மேண்டேட்டரி ஒன்றா இருக்கு. ஸோ 3 years வந்து மினிமம் நீங்கள் சர்வ் பண்ணி ஆகணும். ஆர்எல்ஸ் நீங்கள் 3 months ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு போகணும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியனா இருக்கு நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும், ஏஜ் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 18 years இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் 30 years வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 30. நீங்கள் இதே ஏதோ ஒரு ரிசர்வேஷன் வந்து அந்த கைட்லைன்ஸில் வரீங்க, ஏதோ ஒரு கம்யூனிட்டியோட ப்ரிவிலேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ரெண்டுக்குமே 2 போஸ்ட்டுக்குமே மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு இருக்குது, ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுக்குமே வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் சேம் டு சேம் தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்த கம்யூனிட்டிக்கு, அது எந்த கேட்டகரி பீப்புளுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருது அப்படின்ற மாதிரி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் வந்து அப்சல்யூட்டாக உங்களுக்கு 1500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ்டு கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டிஎன் எக்ஸ் சர்வீஸ்மென் அண்ட் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கீழே வந்தீங்கன்னா நீங்கள் 500 rupees பே பண்ணால் போதும். அண்ட் வந்து பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் மோட் தான், வேறு எந்த பேமெண்ட் மோடும் அவங்க அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் இன்னொன்று நீங்கள் வந்து இது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது ஆன்லைன் மட்டும்தான் இருக்குது, அண்ட் பேமெண்ட்டும் ஆன்லைன் மட்டும்தான், நீங்கள் வந்து வேறு எந்த மோட்லையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி நான் ரீஃபண்டபிள். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் மாற்றிக்க முடியாது. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் SBI இ ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஃபியூச்சர் யூஸ்க்கு. நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா பீரியட் வந்து தேவைப்படும். அந்த இ ரெசிப்ட் அண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், சரி இல்லை PDF நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் மொபைல் லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா cottoncorp.org.in வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24th May தான் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட். 9th Mayலேருந்து 24th May நீங்கள் எப்போ அப்ளை பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே அதை ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வேணும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சைஸுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. மினிமம் 50 KB மேக்ஸிமம் 80 KB தான் இருக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வேணும், அதாவது ஸ்கேன் சிக்னேச்சர் ஃபார்ம் வந்து வேணும். ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் கையெழுத்தை ஸ்கேன் பண்ணி ஒரு இதாக வச்சுக்கோங்க இமேஜாக. ஸோ 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் அப்படி டிகிரி சர்டிஃபிகேட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது டிகிரி, இப்போ நீங்கள் வந்து யூஜி தான், JCE பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரி போதும் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும். இல்லை பிஜிவாக பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணலாம், அடிஷனல் டிகிரி குவாலிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்கள் அதையும் சப்மிட் பண்ணலாம். அண்ட் ஒன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆல்டர் பண்ண முடியாது, அதுவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த இடத்துல உங்கள் எக்ஸாம் இருக்க போது, உங்கள் சென்டர் என்ன டைமிங் உங்கள் எக்ஸாம் இருக்க போது எல்லாமே உங்கள் கால் லெட்டர் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஒரு 11 சென்டர் தான் மொத்தமாக இந்தியாவிலே இருக்குது. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது. ஸோ சென்னை மட்டும்தான் சென்டர் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் அப்ளை பண்ண முடியும். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா BSc அக்ரி முடிச்சுட்டு MBA ABM பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 போஸ்ட்டுமே எலிஜிபிள் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கும் எலிஜிபிள், அதே நேரத்தில் JCUக்கும் எலிஜிபிள். ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொசிஷன் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் போனீங்கன்னா அங்கே ஒரு ப்ரோ இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேக்கன்ட் வந்து ரொம்ப கம்மி, பட் சேலரி அண்ட் பொசிஷனுமே கொஞ்சம் ஹையர் பொசிஷன். ஆனால் JCன்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் கொஞ்சம் கம்மி, பட் உங்களுக்கு வேகன்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக NOC சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் போஸ்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே வேணால் போஸ்டிங் இருக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில். லைக் நீங்கள் வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூட்மெண்ட் தான், அதாவது CCயோட மேஜர் ரோலே ப்ரொக்யூட்மெண்ட் தான். காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபார்மஸ்ட்டை வாங்கி மாய்ஸ்டர் செக் பண்ணுறது, அந்த பார்த்தீங்கன்னா பேல வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணுறது வந்து உங்களோட மேஜர் பொசிஷன். ஸோ மேஜர் ரோல் ஆக்சுவலாக. ஸோ JCE பொறுத்த வரைக்கும் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஒர்க்காக தான் இருக்கும். ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்ச அலைச்சலாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபீல்டு ஓரியன்டட் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் வந்து எக்ஸாமோட ஃபார்மேட் என்ன, ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் டு சேம் தான். ஆக்சுவலாக 120 கொஸ்டின்ஸ் இருக்க போது, 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்க போது 120 minutes 2 hours எக்ஸாம் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து 1/4 ஆஃப் த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்கில் போயிடும். 0.25 நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 ரெடக்ஷன் நடக்கும். அண்ட் 4 செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸாக இருக்க போது. ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் அண்ட் GK. 5வது செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் இருக்க போது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் இருக்க போது. இதெல்லாம் தான் டாபிக்ஸ். அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ABMல என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கும். அக்ரிகல்ச்சர், ஃபினான்ஸ், ஃபுட் பாலிசி, ABM ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஏன்னா இது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கோட சிலபஸ், சப்ஜெக்ட் நாலேஜ் சிலபஸ். ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் டு சேம் 120 கொஸ்டின்ஸ் இருக்க போது. 120 minutes 2 hours எக்ஸாம் நடக்கும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் கிடையாது. ரெண்டுலேயுமே சொல்ல மறந்துட்டேன், செக்ஷனல் டைமிங் கிடையாது. நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் இருக்குது. நீங்கள் ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷன் போகணுன்னா நீங்கள் போக முடியாது. அதாவது ஒரு செக்ஷன் முடிஞ்சா அடுத்த செக்ஷன் போகும், நீங்கள் முன்னாடி செக்ஷன் போக முடியாது. செக்ஷன் டைம் இருக்குது. அந்த செக்ஷன் டைமிங் தான் ஒரு செக்ஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் செக்ஷன் டைமிங் கிடையாது. நீங்கள் வந்து ஒரே செக்ஷனில் ரொம்ப நேரம் இருக்கலாம், இல்லை அடுத்த செக்ஷன் போகலாம். ஸோ ஸ்வாப்பிங் இருக்கும். நீங்கள் செக்ஷன் ஸ்வாப்பிங் பார்த்தீங்கன்னா அது அப்சல்யூட்லி இருக்கும். ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு
நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்கு. 0.25 1/4 ஆஃப் த மார்க் ஜேசிக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்க்கும் சரி ஜேசிக்கும் சரி ரெண்டுக்குமே டிஃபர் ஆகக்கூடியது சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் தான். இது ஆக்சுவலாக உங்களுக்கு A4 மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிலபஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ சிலபஸ் ஆக்சுவலாக சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு சிலபஸாக இருக்க போகுது. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ட்ரேட் அண்ட் பாலிசிஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மைக்ரோபாலஜி, சாயில் மைக்ரோபாலஜி, ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் இஃப்கோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேம் இதாக தான் இருக்கும். அதை லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேம் டு சேமாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்சல்யூட்லி ஜேசிக்கு எலிஜிபிள், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் எலிஜிபிள். இல்லை நான் வந்து ஏபிஎம்ல எம்பிஏ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து ஜேசியா போனீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசியா போனால் ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்க போகுது. பட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் போனால் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஜேசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் சீசன் ஆஃப் சீசன் சொல்லி 2 ஒர்க் பிரியும். ஆன் சீசனில் ஒரு 6 months இருக்கும். நவம்பர் டு ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சீசன் சொல்லுவாங்க. அந்த டைமில் ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும். மார்னிங் நீங்கள் 9 போயிட்டு நைட் 11 வரைக்கும் வர மாதிரி கூட இருக்கும். சம்டைம்ஸ் சாட்டர்டே சண்டேஸ் கூட ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆஃப் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஜேசி வந்து நீங்கள் வாங்கிட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பிளான் அக்கார்டிங் டு இட் மாதிரி நீங்கள் ஆன் சீசனில் கண்டிப்பாக ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆஃப் சீசனில் ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பீங்க. இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது ஃபீல்டு ஓரியன்டட் ஒர்க். மேக்ஸிமம் ஃபீல்ட்லேயே தான் வெளியே சுற்றிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி ஒர்க் கிடையாது. இப்போ நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஃபீல்டு ஒர்க் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும், நல்ல ஜாப் வேணும், நல்ல பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 35,000 to 40,000 வந்துடும் ஜேசிக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான். க்ரோத் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 to 4 years இருந்தீங்கன்னா நீங்கள் அப்சல்யூட்டாக நீங்கள் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சீனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆவீங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து போய்க்கலாம். ஸோ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப A4 கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் A4 ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜேசி கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்க போகுது. ஆக்சுவலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசியாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒர்க் நேச்சர் எப்பெல்லாம் இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி எல்லா ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போகிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.